தமிழ் சொல்வளம் அப்படின்ற தலைப்புல நம்ம பாடத்தை கற்றுக்கொள்ள போறோம். கவனத்தோட கவனிங்க. தமிழ் சொல்வளம் தேவநேய பாவாணர் இந்த கட்டுரையை எழுதியிருக்காரு. இந்த பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நுழையும் முன் அப்படின்ற தலைப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சொல்வளம் அப்படின்னா என்னன்னா, தமிழ்ல ஏராளமான சொற்கள் இருக்கு. மிகவும் வளம் நிறைந்த மொழி தமிழ் மொழி. நுழையும் முன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு
தமிழ்ல இருக்கு அப்படின்றத ஆராய்ச்சி செஞ்ச தமிழறிஞர் கால்டுவெல் அவர்கள் ஒரு நூல் எழுதியிருக்காரு. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூல். அந்த நூல்ல அதனுடைய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம நோட் பண்ணி வச்சு படிக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த தமிழ் சொல் வளத்துல நமக்கு முக்கியமா பாடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பயிர் வகை சொற்கள் கொடுத்துருக்காங்க. இந்த பயிர் வகை சொற்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியா நம்ம ஒவ்வொரு பாட வரியா பகுதி வரியாக நம்ம என்ன பண்ணலாம் படிக்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா அடிவகை. அடிவகை அடிவகை அப்படின்னா ஒரு மரம் இருக்குல்லமா, அந்த மரத்தோட அடி அடியில இருக்குதானே, வேர்ல இருக்குதானே அடி உருவாகி அதுக்கப்புறமா மரமாக மாறும். ஸோ அந்த மரத்தினுடைய அடிவகை என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. முதல்ல பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கிறது நெல்லு கேழ்வரகு. நம்முடைய தமிழர்கள் வந்து இயற்கையோடு இணைந்து வாழ்றாங்க. ஸோ அவங்க வந்து அதோடு கூட இயற்கையோடு கூட இருந்து அது சின்னதுல இருந்து வளர 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 அதனுடைய தன்மையை பொறுத்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர் வைக்கிறாங்க. இப்போ மரம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பெயர் மட்டும் அப்படி இல்லாம அந்த மரத்துக்கு கீழே அடியில இருந்து வேர்ல இருந்து அதுக்கப்புறமா அது வளர வளர கிளையில இருந்து இலையில இருந்து பொழுதுல இருந்து எல்லாவற்றுக்குமே பல
பகுதிக்கு போத்து அப்படின்னு பேரு. அந்த போத்துல இருந்து பிரியக்கூடிய நடுவுல கிளைகள் அதுக்கு வந்து குச்சி பேரு. குச்சியில இருந்து பிரியக்கூடிய அந்த பகுதிக்கு வந்து பேர் என்னன்னா இடுக்கு அப்படின்னு சொல்லி பேரு. சரியா? அதாவது ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அந்த மரத்துல ஏராளமான பிரான்சஸ் கிளைகள் இருக்குல்ல. நம்ம சாதாரணமா வந்து இது வந்து மரத்தோட கிளைகள் இவ்வளோ கிளைகள் இருக்கு இந்த மரத்துல அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கோம் இல்லையா? ஆனா இதுல என்ன சொல்றாங்கன்னா அந்த மரத்துல இருந்து நீங்க பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு பார்த்தா வந்து பிரியுது இல்லையா, ஒவ்வொரு பகுதியா பெரிய பெரிய அடிமரத்துல இருந்து பெரிய கிளையா முடியும். அதுக்கப்புறம் அந்த கிளையில இருந்து ஒரு கிளை பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த கிளையில இருந்து அதை விட சின்னதா ஒரு கிளை பிடிக்கும். அதை விட சின்னதா கொம்பு வந்து ரொம்ப மெலிதா ஒரு கிளை பிடிக்கும். அதையும் விட சின்ன சின்ன இனிப்பு குச்சிகள் மாதிரி கிளைகள் அது பிரியும். அதையும் விட கீழே இருக்கக்கூடிய பார்ட் வந்து இனிக்கு. அப்படியே நம்ம வந்து இனிக்கு போடுற மாதிரி ரொம்ப குட்டியா இருக்கும், மெலிதா இருக்கும். இப்படி நிறைய கிளைகளுக்கு வந்து வெவ்வேறு விதமா என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுடைய தமிழர்கள் பெயர்கள் சொல்லியிருக்காங்க. இதுவே நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்பதானே நம்ம அதை வந்து கற்றுக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் வந்து காய்ந்த அடியும் கிளை. இப்போ சாதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா அடி வகை தெரியும். அடி வகையிலேயே வந்து எப்படி எத்தனை பிரிவுகள் வந்து பிரியுது அப்படின்றத கிளை பிரிவுகள் படிச்சோம். அதுக்கப்புறமா இந்த காஞ்சி போன அடி மரம், காஞ்சி போன கிளை இருக்குல்ல, அதுக்கும் கூட பெயர் சொல்லியிருக்காங்க. சாதாரணமா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மரம் காஞ்சி போச்சு, இந்த கிளை காஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனா இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கும் கூட பெயர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன பெயர் சொல்லியிருக்காங்க? காய்ந்த அடியும் கிளைக்கு அப்படின்றத நம்ம இந்த பிக்சர்ல பார்க்கலாம். அதாவது காய்ந்த குச்சி அல்லது குச்சினாலே வந்து காஞ்சி போகுதுதான் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பேர் தெரியுமாமா? சுள்ளி. என்ன பேருமா? சுள்ளி அப்படின்னு சொல்லி பெயர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா காய்ந்த சிறு கிளைகள். சிறு கிளைகள், அந்த கிளைகள் காஞ்சி போய் கிளைகள் இருக்குல்ல, அதுக்கு பேர் என்னன்னா விறகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேர் என்ன? விறகு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா காய்ந்த களி. காய்ந்த களி அப்படின்னா வெண்களி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காய்ந்த
தளிர் இருக்கு இல்லையா, அந்த கொழுந்தை வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த கொழுந்து வகை அப்படின்றது அந்த இலைகளாக மாறுவது கும்பராக இருக்கக்கூடிய அந்த பகுதி. நெடிய புல்லு இதுக்கு வந்து துளிர் இல்லைன்னா தளிர் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கொழுந்து அப்படின்றதுக்கு புளி வேம்பு, புளிய மரம் வேப்ப மரம் இருக்கு இல்லைன்னா அதனுடைய கொழுந்துக்கு பேர் வந்து கொழுந்து அப்படின்னு அதுக்கு டைரக்டாவே கொழுந்துனே சொல்லிடலாம். புளிய மரம் வேப்ப மரம் அதனுடைய இலையோடைய பேரு வேப்ப கொழுந்து, புளியம் கொழுந்து அப்படின்னு சொல்லி கொழுந்துனே சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது இந்த சோளம் கரும்புலாம் இருக்குல்ல, சோளம் கரும்பு அதனுடைய இலைகளுடைய கொழுந்து வகை பார்த்தீங்கன்னா குருத்துன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? குருத்து அப்படின்னு சொல்றாங்க. கரும்போட நுனி பகுதி இருக்குல்ல, கரும்போட நுனி பகுதி, அந்த நுனினா முனை, கரும்போட இது வந்து கொழுந்தாடை அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? கொழுந்தாடை அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பூவோட பல்வேறு நிலைகள். பூவு ஒரு நம்ம பார்க்கும்போது பூவு அப்படின்னு சொல்லி பார்த்து இது மலர் பூ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, ஆனா அந்த பூக்கள் கூட அது வளர ஆரம்பிக்கும் போது அது எந்த நிலையிலிருந்து வளர்ந்து மலராக பூக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய நிலைகள் கொடுத்துருக்காங்க. பூவோட தோற்ற நிலை என்னன்னா அரும்புன்னு சொல்றாங்க. பூவோட தோற்ற நிலை என்னது? அரும்பு. அதே மாதிரி போது அப்படின்றது பூ விரிய தொடங்கும் நிலை. இப்போ ஒரு பூ வந்து ஒரு மரத்துல வந்து பூ பூக்குது அப்படின்னா அதனுடைய தோற்ற நிலை தான் அரும்பு. அதுக்கு அடுத்தது போது அப்படின்னா அந்த பூ வந்து மலர் பூத்து அது என்ன பண்ணும்? அப்படியே விரிய தொடங்கும், மெதுவா விரிய தொடங்கும். மலர் அப்படின்றது என்னன்னா பூவின் மலர்ந்த நிலை. இதுதான் மலர்னு சொல்றோம். அந்த பூ பூத்து மலர்ந்து இருக்கும், அதுதான் மலர்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது பி. பீனா என்னன்னா பூ வந்து கீழே விழுந்த நிலை. மரத்துல இருந்து பூ கீழே விழுந்தது இல்லையா, அந்த கீழே விழுந்த நிலைக்கு கூட பெயர் சொல்லியிருக்காங்க பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? பி. செம்மல் அப்படின்னா பூ வாடின நிலை, பூ வாடி போயிருக்குல அந்த நிலைய செம்மல் சொல்றாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? பூ வந்து இருந்துச்சு, பூத்திருக்கு, மலர் பூத்திருக்கு, பூ வந்து வாடிடுச்சு, இதெல்லாம் ஜெனரலா நம்ம பேசுவோம். ஆனா ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க? பூக்கள்ல கூட பெயர் சொல்லியிருக்காங்க. பூ வாடின நிலையை என்ன சொல்லியிருக்காங்க? செம்மல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது செம்மல், செம்மல் பூ அப்படின்னு சொல்றாங்க. செம்மல் பூனா பூ வாடி போன தன்மையை கொண்டு இருக்கு அப்படின்றது. சரியா? ஸோ இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கவனிங்க. இத பாருங்க, இதுதான் என்னது? அரும்பு நிலை. இதெல்லாம் பூ தோன்றக்கூடிய நிலை. அதுக்கு அடுத்தது போது. போதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா பூ மலரக்கூடிய நிலை. பூ ரொம்ப விரிந்து இருக்கக்கூடிய தன்மை, மலர்ந்து இருக்கக்கூடிய தன்மைக்கு மலர் அப்படின்னு சொல்லி பெயர் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பி. பி அப்படின்றது மரத்துல இருந்து பூ கீழே விழுதல். செம்மல் அப்படின்றது பூ என்னது? வாடின. இதுதான் நம்மளுடைய பூவுடைய நிலைகள். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வியும் கூட. பூவுடைய தோற்ற நிலைகள், பூவின் தோற்ற நிலைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம என்ன பண்ணணும்? ஆன்சர்ஸ் நம்ம எழுதணும். ஸோ அதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க? இம்பார்ட்டன்ட் சொல்லி எழுதி வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது நம்மளுடைய புத்தகத்துல ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. யார் இவர் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல இருந்து நம்மளுக்கு கேள்விகள் கேட்பாங்க. அதாவது திருச்சிராப்பள்ளி, திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள உள்ளூரில் திருவள்ளுவர் தவச்சாலை அப்படிங்கிற தவச்சாலையை அமைச்சவர். பாவாண நூலகம் அப்படிங்கிற ஒரு நூலகத்தை உருவாக்கியவர். தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர். தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர். விழிகளை இழக்க நேரிட்டாலும் கூட தாய் தமிழினை இழந்துவிடக் கூடாது என்று எண்ணியவர். விழிகளை கூட நான் இழந்துடுவேன், ஆனா நான் எதை இழக்க மாட்டேன்? தாய் தமிழை. தமிழ் தென்றல்
ஒரு கேள்வி கேட்பாங்க. சொல்லாராய்ச்சியில பாவானாரும் வியந்த பெருமகனார் யாரு அப்படின்னு கேட்டா ரா பெஞ்சு. இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, பூவோடு கூடிய இளம் பிஞ்சு தான் பூ பெஞ்சு. பூவோடு சேர்ந்து காய் காய்ச்சல் பாத்தீங்களா, காய் வந்து காய்ச்சல், அதுதான் வந்து பூ பெஞ்சு. பிஞ்சு அப்படின்னா என்னன்னா இளம் காய், காய் வந்து இளம் இதுவா இருக்குல்ல, அது வந்து பிஞ்சு. வடு அப்படின்னா மாம் பிஞ்சு, மாமரத்துல இருக்கக்கூடிய பிஞ்சு காய், ரொம்ப பிஞ்சா இருக்கு மாமரத்துல அப்படின்னு சொல்றோம்ல, மாங்காய் ரொம்ப பிஞ்சா இருக்கு, அதுக்கு பேர் வந்து வடு அப்படின்னு சொல்றாங்க. பலா பிஞ்சு, பலா பிஞ்சுனா மூசு அப்படின்னு சொல்றாங்க. கவ்வை அப்படின்றது எள்ளோட பிஞ்சு. தென்னை, பனை இதனுடைய மரத்துல இருக்கக்கூடிய பிஞ்சுக்கு வந்து குறும்பை அப்படின்னு சொல்லி பேர் சொல்றாங்க. அதே மாதிரி சிறு குறும்பை, முட்டு குறும்பை. குறும்பை அப்படின்றது தென்னை, பனை முதலியவற்றின் இளம் பிஞ்சு. அதே மாதிரி முட்டு குறும்பை அப்படின்றது சிறு குறும்பைக்கு வந்து முட்டு குறும்பைன்னு சொல்றாங்க. இளநீர் அப்படின்றது எதை சொல்றாங்கன்னா முற்றாத தேங்காய், தேங்காய் முற்றாத நிலையில் இருக்கக்கூடியது இளநீர் அப்படின்னு சொல்றாங்க. இளம் பாக்குக்கு வந்து முழாய் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? முழாய். இளம் நெல்லிக்கு வந்து கருக்கல்னு சொல்றாங்க. இளம் நெல்லிக்கு கருக்கல். வாழை பிஞ்சுக்கு வந்து கச்சல்னு சொல்றாங்க. வாழை பிஞ்சுக்கு கச்சல். இப்ப நம்ம பொதுவா எல்லா மரங்களிலும் இருக்கக்கூடிய ரொம்ப காய் ரொம்ப பிஞ்சா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் இல்லையா? ஆனா இதுல என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு மரத்துல இருக்கக்கூடிய அந்த காய் பழம் அந்த வகையில பிஞ்சு விடுது இல்லையா, அந்த பிஞ்சுக்கு ஒவ்வொரு பெயர்கள் ஒவ்வொரு மரத்துக்கு ஏற்றார் போல சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்க என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சு பூ பெஞ்சு. பூ பெஞ்சு அதுக்கடுத்து பூக்களோட சேர்த்து காய். இது வந்து இளம் காய், காய் ரொம்ப இளம். மாம் பிஞ்சு, இது வந்து பலா பிஞ்சு, இது வந்து மூசுன்னு சொல்லுவோம். அடுத்தது எல் பிஞ்சு, அது வந்து கவ்வைன்னு சொல்லுவோம். இந்த தென்னை மரம், பனை மரம் இதுல இருக்கக்கூடிய பிஞ்சு வந்து குறும்பை அப்படின்னு சொல்லுவோம். சிறு குறும்பைக்கு வந்து முட்டு குறும்பை அப்படின்னு சொல்லுவோம். இளநீர் அப்படின்னா முற்றாத ஒரு தேங்காய இளநீர் அப்படின்னு சொல்லுவோம். இளம் பாக்குன்னா முழாய் அப்படின்னு சொல்லுவோம். இளம் நெல் இருக்குல்ல, அது வந்து கருக்கல் சொல்லுவோம். வாழை பிஞ்சு இருக்கு இல்லையா, அந்த வாழை பிஞ்சுக்கு கச்சல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட் குலைவகை. குலையா காய்ச்சிருக்கக்கூடிய மரத்துல குலையா காய்கள் காய்ச்சிருக்கும் இல்லையா, அதனுடைய தன்மை என்னன்னு சொல்றாங்க, அவரை துவரை. அவரை துவரை இதுக்கு வந்து கொத்துன்னு சொல்றாங்க. கொடி முந்திரி, கொடி முந்திரி இதுக்கெல்லாம் குலைன்னு சொல்றாங்க. தாறு அப்படின்றது வந்து வாழை குலை, வாழை மரத்துல குலையாய் காய்ச்சிருக்கக்கூடிய தன்மை தாறு. கேழ்வரகு, சோளம் இதுக்கெல்லாம் வந்து கதி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது குரல் அப்படின்னா நெல்லு திணை, நெல்லு திணை அதுக்கு வந்து குரல் அப்படின்னு சொல்றாங்க. வாழை தாற்றோட பகுதி இருக்குல்ல, அதுக்கு வந்து சீப்புன்னு சொல்றாங்க. சரியா? அதை நம்ம குலை கொத்து, அவரை துவரை இதுக்கு வந்து குலை கொத்துன்னு சொல்றாங்க. கொடி முந்திரி இதுக்கெல்லாம் வந்து குலை. இந்த வாழை குலை இருக்குல்ல, வாழை குலைக்கு வந்து தாறு. அதுக்கப்புறம் கேழ்வரகு, சோளத்துக்கு வந்து என்னன்னு சொல்றாங்க, கதிர் அப்படின்னு சொல்றாங்க. நெல்லு திணை இதுக்கு வந்து அழகு அப்படின்னு சொல்றாங்க. வாழை தாற்றோட பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதிக்கு வந்து சீப்பு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதுக்கு அடுத்தது கெட்டு போன காய்கறி வகை. நம்ம வந்து ஒரு காயோ பழ
குறைந்த பழம் அழியன்னு சொல்றாங்க. அழிந்து போன தன்மை. புழுபுழுத்து நாரிய பழம் அழுகும். அதாவது புழுபுழுத்து நாரிய பழத்தை தான் வந்து இதுல அழுகல்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குறைந்த பழம் பழம் வந்து அப்பதான் அது அழுகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அததான் என்னன்னு சொல்றாங்க, அழியல்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்த நிலை தான் வந்து புழுபுழுத்து நாரிய பழம். ரொம்ப அழுகல்
பார்த்தீங்கன்னா கால் அப்படின்னு சொல்லுவோம். வேவு